இந்த பாயசம் பாருங்க எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்க, பிங்க் கலரில் க்ரீமியாக இருக்குது பாருங்க. அதனில் பண்ணி சிறங்கை கீதம் பாட கிண்கிணியாட மைய நடனம் செய்யும் மயில் வாகனார். நம்ம கந்த சஷ்டி அது மாதிரி ஸ்லோகமெல்லாம் சொல்லிகிட்டே நம்ம வந்து பாயசம் பண்ணோம் அப்படின்னா வேலை டக்குன்னு ஆகிடும். ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம். ஏறுமையில் ஏறி விளையாட முகம் ஒன்றே, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, ஒரு மடியார் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபொரு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனப்புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான பொருள் ஏறுழல் வேண்டும் ஆதி அருணாச்சலமா மறந்த பெருமாளே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமை. அதே மாதிரி அம்மனுக்கு மட்டும் இல்லை, முருகனுக்கும் வந்து ரொம்ப உகந்தது தான் இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது. ஸோ அதான் அப்படியே இந்த பாட்டு பாடிக்கிட்டே வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பால் பாயசம் வந்து எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக இது வந்து மில்க் மேடு போட்டிங்களான்னு எல்லாரும் கேட்பாங்க. அந்த மாதிரி இல்லை, நார்மல் பால் தான். அந்த பால் வச்சு நம்ம எப்படி அதை வந்து அந்த மாதிரி க்ரீமியாக கலர் வந்து அப்படியே பிங்கிஷாக இருக்கும் அந்த பால் பாயசம், அந்த மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பிங்கிஷாக ஒரு பால் பாயசம் வேணும், அப்படியே க்ரீமியாக வேணும் அப்படின்னா ஒரு 2-3 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே இந்த மாதிரி ஒரு பாயசத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ வரப்போகிறது இனிமேல் வந்து ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி பிறந்துருச்சு அப்படின்னாலே நிறைய பண்டிகைகள் தான் வரும். நிறைய விதமான பாயசம் பண்ண வேண்டியிருக்கும். என்னோட சேனல்லே நிறைய பாயசம் வீடியோஸ் வந்து வெவ்வேறு பாயசம் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அது பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா வெறும் பாயசம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் தட்டினீங்கன்னா வெறும் அந்த பாயசம் மட்டுமே வரும். நிறைய போட்டிருக்கேன் அந்த மாதிரி, அதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த பால் பாயசத்தை எப்படி அழகாக ஜம்முன்னு பண்ணலாம் அப்படின்னு நம்ம வீடியோ நம்ம பார்க்கலாம். இப்போ தான் என் வீடியோ முதல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானே கொஞ்சம் தட்டி விட்டுருங்க, அப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வந்துடும். இப்போ இந்த 1 லிட்டர் வச்சு நம்ம இந்த பால் பாயசம் பண்ண போகிறோம். இதில் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்தால் கொஞ்சம் திக்காக வரும், அதனால் நான் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். எந்த பால் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து இந்த 4 ஸ்பூன் அளவுக்கு இந்த அரிசி, நான் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். நார்மல் அரிசியும் போடலாம், நீங்கள் அப்படியே கூட போட்டு அப்படியே குக்கரில் வச்சு வேக விடலாம். பட் நான் வந்து இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால சும்மா ஒரு களைஞ்சிட்டு அப்படியே லேசாக ஒரு பொடி பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஒரு 2 சுற்றுனாலே போன மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம இதை வந்து பாலை போட்டு முதல்ல காய்ச்சிட்டு அப்புறம் நம்ம இதை குக்கரில் வச்சு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாலை நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாலை காய்ச்சிட்டு, காய்ச்சாம கூட அப்படியே வைக்கலாம், இருந்தாலும் ஒரு சேஃபர் சைடுக்காக நான் காய்ச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொடி பண்ணோம் இல்லையா, இதை போட்டுட்டு ஒரு கலந்துட்டு நம்ம குக்கரில் வச்சு எடுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரில் வச்சு எடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம குக்கரில் வச்சு எடுக்கும்போது மூடக்கூடாது மெயினாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு கொஞ்சம் கேப் இருந்தது அப்படின்னா பால் வந்து அது குக்கரில் கொதிக்கும் போது பொங்கி வெளியில் வராமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போ இதை குக்கருக்குள்ளே வச்சாச்சு. இப்போ இதை வெயிட் போட்டுட்டு ஒரு 3-4 விசில் வந்த அப்புறம் நம்ம வந்து சிம்மில் வைக்கலாம். இப்போ இந்த மாதிரி விசில் வந்த அப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து அதை வெயிட் பண்ணி இப்போ நம்ம இதை திறந்துட்டு பார்ப்போம். வா, இப்போ பாருங்கள் லைட்டாக பிங்காக இருக்கு பாருங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இன்னொரு தடவை இதை வச்சு எடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பிங்காக கிடைக்கும் நமக்கு. இப்போ இது இன்னொரு தடவை அடுப்பில் வச்சு பாருங்கள். இப்போ ரொம்ப விசில், இப்போ இது நான் 2வது ஒரு தடவை வச்சுருக்கேன், இந்த விசில் வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ நான் சிம்மில் வச்சுட்டேன். ஒரு 4-5 நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது 2 தடவை நம்ம வச்சு எடுத்தாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது எவ்வளோ ரோஸ் கலராக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து மில்க் மேடே தேவையில்லை, அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறது. என்னென்னா ஒரு 2 தடவை நீங்கள் குக்கரில் வச்சு எடுக்கணும், அப்போ தான். இல்லைனா ஒரு 10-20 விசில் வச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து ப்ரெஷரில் வந்து குக்கர் எதான ஆகிடும், வெடிச்சிடும். அதனால் நான் 2 தடவை வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், மில்க் மேடு போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள் ரோஸ் கலரில். இப்போ நான் இந்த வெளியில் எடுத்துடுறேன், அவ்வளோதான். இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது எவ்வளோ ரோஸ் கலராக இருக்குது பார்த்தீங்களா, திக்காக இருக்குது பாருங்க, அவ்வளோதான், நல்லா இருக்குது. இப்போ நம்ம வந்து சர்க்கரையை போட்டு அடுப்பில் கொஞ்சம் நேரம் வச்சு நம்ம எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாலே கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கனால, இப்போ இந்த பாலையும் இந்த மாதிரி காய்ச்சும் போது நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் ஒரு
ஒரு கப் அளவுக்கு இல்லை ஒரு 3/4 கப் அளவுக்கு, இது கொஞ்சம் நிறுத்திக்கிறேன், ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை விட்டால் போதும். இப்போ இந்த சர்க்கரை சேர்ந்தாப்புல கொதிக்கணும், அதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு எடுக்கலாம். இப்போ இந்த அடுப்பில் வைக்கும்போது நம்ம கொஞ்சம் சிம்லேயே வைங்க, என்ன பொங்கிடுத்துன்னா அப்புறம் வீணாக போயிடும். ஸோ இதை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம இதை வச்சோம் அப்படின்னா இந்த பாலும் சர்க்கரையும் ஒன்றா கரைஞ்சிரும். அவ்வளோதான், சூப்பர். இப்போ நான் இந்த பால் பாயசம் பொறுத்த மட்டும் ஏலக்காய் போட மாட்டேன், ஏன்னா அந்த பால் குறுகி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பால் மில்க் மெய்டு போட்ட மாதிரி இருக்கும் டேஸ்ட்டாக. அதனால் வந்து கொஞ்சோண்டு இது போட்டு வச்சுருக்கேன், நம்ம வந்து குங்குமப்பூ வந்து எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த குங்குமப்பூ கலந்த பாலை வந்து நம்ம அதில் விடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இப்போ நம்ம வந்து இந்த குங்குமப்பூ போட்ட பாலை இதில் ஆட் பண்ணிடலாம். நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இது குங்குமப்பூ ஆப்ஷன் தான், இருந்தால் நீங்கள் போடலாம், அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து எதுவுமே போட வேண்டாம், வெறும் சாப்பிட்டாலே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. இப்போ இது மாதிரி பாயசமெல்லாம் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் சமையல் பண்ணும்போதே கொஞ்சம் ஸ்லோகமும் சொல்லிகிட்டே நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேலைக்கு வேலையும் ஆகும், ஸ்லோகம் சொன்ன மாதிரி ஒரு திருப்தியும் கிடைக்கும். அதுதான் நீங்கள் வந்து வேகன பவனா சிஸ்டர் குதவும் சங்கதிர் வேலோன் பாதமிரண்டில் பன்மணி சிதங்கை கீதம் பாட கிண்கிணியாட மைய நடனம் செய்யும் மயில்வாகனார் கையில் வேளால் என்னை காக்கவென்று வந்து. அதாவது இன்னைக்கு முருகருக்கும் ரொம்ப விசேஷமான நாள் தான் வெள்ளிக்கிழமை. அதனால் நம்ம கந்த சஷ்டி அது மாதிரி ஸ்லோகமெல்லாம் சொல்லிகிட்டே நம்ம வந்து பாயசம் பண்ணோம் அப்படின்னா வேலை டக்குன்னு ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாயசத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் பாத்திரத்தில். இது வந்து இந்த நைவேத்தியத்துக்கு இந்த டம்ளரில் கொஞ்சம் விட்டு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சிம்பிளாக ஒரு படத்தை வச்சேன். இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால வெத்தலை பாக்கு வச்சுட்டு கொஞ்சம் பழம் வச்சுட்டு இந்த பாயசத்தை டம்ளரில் வச்சுருக்கேன். இதுதான் அந்த நம்ம பண்ண பாயசம், பால் பாயசம். வாவ்! ஆக்சுவலி இந்த பாயசத்துக்கு வந்து நான் ஏலக்காய் போடலை. நான் வீடியோ எடுக்கும்போதே நான் சொல்லியிருந்தேன், ஏலக்காய் போடாமல் இது வந்து இந்த பால் வாசனை அப்படியே அந்த ஒரு மாதிரி பிங்கிஷாக இருக்கு இல்லையா, க்ரீமியாக, அந்த வாசனை வந்து ஏலக்காய் போட்டிங்கன்னா அது போயிடும். அதனால் ஏலக்காய் போடுறதோ அல்லது முந்திரி திராட்சை அதெல்லாம் வந்து தாளித்து கொட்டுறதெல்லாம் இது எதுவும் பண்ணல. இதை வந்து இந்த மாதிரி தான் ப்ளெயினாக பண்ணுவோம். இந்த ஆடி வெள்ளிக்கிழமை, தை வெள்ளிக்கிழமை எல்லாத்துக்கும் நம்ம வந்து வெத்தலை பாக்கு கொடுப்போம். அப்போ வந்து நம்ம கொஞ்சம் பிரசாதம் கொடுப்போம். அப்போ வந்து இது மாதிரி பாயசம் வந்து பண்ணி கொடுத்தீங்கன்னா சுமங்கலிகளுக்கு ரொம்ப நல்லது. அந்த மாதிரி இப்போ பார்த்த இந்த ஸ்பெஷல் பால் பாயசம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.